எப்போ வரலட்சுமி சரத்குமாருக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து எல்லார் மனசுலையும் எழுந்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ வரலட்சுமி அவர்களுக்கு நிச்சயமாயிருக்கு அப்படின்ற மாதிரியான போட்டோஸ் தான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருக்கு. மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கு நிச்சயமாயிருக்கு. அண்ட் அந்த போட்டோஸ் வந்து இப்போ அவங்க அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த போட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வரலட்சுமி அவர்கள் கல்யாணம் பண்ணிக்க போறவர் வந்துட்டு மும்பையை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் நிக்கோலஸ் சச்தேவ் அப்படின்றவர் தான் வந்து வரலட்சுமி அவர்கள் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அண்ட் இவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்ட் கேலரி வந்து மும்பையில் வச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் நிறைய பிசினஸும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிச்சயதார்த்தம் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆன ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில தான் நடந்திருக்கு. இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்றதுக்காக சரத்குமார், ராதிகா அவர்களோட மகள் ராதிகா மற்றும் சரத்குமார் அவர்களோட மகன், அது மட்டும் இல்லாம வரலட்சுமியோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த ஃபங்க்ஷனை அட்டனும் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ அந்த போட்டோஸ் தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டும் இருக்கு. பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபராக தான் இவர் பார்க்கப்படுறாரு. ஏன்னா பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான ஆக்டர்ஸ்க்கு வந்துட்டு இவர் ரொம்ப க்ளோஸாகவும் இருந்துட்டு இருக்காரு. ஸோ வரலட்சுமி அவர்கள் மும்பையோட மருமகளாக இப்போ போக போகிறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு இப்போ ஹாட் நியூஸாக போயிட்டு இருக்கு. நிக்கோலஸ் அவர்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கணும், அந்த குழந்தைக்கு 10 வயசுக்கு மேலே இருக்கு அப்படின்ற மாதிரியான நியூஸும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. வரலட்சுமி அவர்களோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட கல்யாணத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. வீட்டோக்கி சார்பா வரலட்சுமி அவர்களுக்கு எங்களோட பெஸ்ட் விஷஸ்.